10,000 அப்பாவி உயிர்களை பலி வாங்கிய போபால் துயர சம்பவம் நிகழ்ந்த தினம் இன்று. போபாலில் பூச்சி மருந்துகளை தயாரிக்கக்கூடிய யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட்ங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரியா அங்கீகாரம் பெறாத டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அவங்க பூச்சி மருந்துகளை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கு சேஃப்டி மெஷர்ஸில் கை வச்சுருந்தாங்க அந்த கம்பெனி. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய அடிப்படை பாதுகாப்பு கூட அந்த ஃபேக்ட்ரியில் அன்னைக்கு இல்லை. 1984 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியான கழிவுங்கிறது போபாலையே மரணக்காடாக மாற்றி போட்டுச்சு. 40 டன் அளவுக்கான விஷவாயுங்கிறது அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியேறி பக்கத்தில் இருந்த அத்தனை கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அந்த காற்றை சுவாசித்த சின்னஞ்சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரை செத்து விழ ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த விஷவாயுவால் பாதிக்கப்பட்டாங்க. 10,000 பேர் இறந்தாங்க, 15,000 பேர் இறந்தாங்க, 20,000 பேர் இறந்தாங்கன்னு ஏகப்பட்ட கணக்குகள் வந்துச்சு. அஃபிஷியல் ரெக்கார்டோ 2,251 பேர் இறந்தாங்க, 3,000க்கும் மேற்பட்டவங்க எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு முடங்கி போனாங்கன்னு சொல்லிச்சு. இந்த விஷவாயு ஏற்படுறதுக்கு அந்த நிறுவனத்தின் அஜாக்கிரதை தான் காரணம்னு அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுச்சு. பல வருடங்கள் நடந்த அந்த வழக்கில் கேட்ட நஷ்ட ஈடை விட 15% குறைவான நஷ்ட ஈடு தருவதற்கு தான் உத்தரவுங்கிறதே கிடச்சிது. ஆனால் அந்த நஷ்ட ஈடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக போய் சேரலை. இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த அந்த அமெரிக்க நிறுவனத்துடைய முக்கிய தலைமை அதிகாரிகள்லாம் அமெரிக்காவுக்கே தப்பிச்சு போனாங்க. அந்த நிறுவனத்துடைய சிஇஓவான வேரன் ஆண்டர்சனும் எந்த விதமான தண்டனைக்கு உட்படாமல் தப்பிச்சார். போபாலில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவத்தால் பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பணத்தாசையிலும் அதிகாரத்திமரிலும் அப்பாவி உயிர்களோடு எப்படியெல்லாம் பணம் படைத்தவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை உலகிற்கு உணர்த்திய போபால் டிராஜடி நிகழ்ந்த தினம் இன்று.